ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. நீங்கள் இப்போ தான் ஆரி கற்றுக்கிட்டு இருக்க, அப்படி இல்லைனா கற்று முடித்த பிகினரா? உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு கிராண்டான ஒரு யூனிக் டிசைன் வேணும், இப்படி உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் டிசைன் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். அப்போ உங்ககிட்ட ஒரு குழப்பம் வரும். என்ன அப்படின்னா, எந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம சூஸ் பண்ணணும், இல்லை என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், ரேட் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறது, ரேட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கஸ்டமரோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி டிசைன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள தோணும். சில பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுறதுன்னே நிறைய குழம்புவாங்க. ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறதுக்கே நாள் கணக்காக எடுத்துப்பாங்க. அப்படிப்பட்ட பிகினர்ஸ்க்கு நான் இப்போ ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. டிசைன் எந்த மாதிரி அவங்களோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். டிசைன் ட்ரேசிங் இல்லாமல், ட்ரேசிங் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ட்ரேசிங் இல்லாமல் நம்ம கிராண்டான ஒரு டிசைன் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் நான் ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். 4 மாத கோர்ஸ் 1500 மட்டுமே. தேவை அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்துடலாம். இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவுமே பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 to 3 லேயர்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லைன் சுகர் பீட், மோத்தி பீட், இந்த மாதிரி உங்களோட ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவுமே பீட் ஒர்க் தான். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக ஸ்டோன்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதிகமான ஒர்க் கிடையவே கிடையாது. பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக ஸ்டோன்ஸ் தான் நம்ம அதிகமாக இதில் ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேட்டு ஒரு 2.5 3,000 தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நீங்கள் 3,000 வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸை ஒரு 2 டேஸில் கண்டிப்பாக உங்களால் முடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் ஆரி படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு சுகர் பீட்ஸ் போட தெரியும் அப்படின்னாலே இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாம். இதில் உங்களுக்கு சுகர் பீட் போட தெரியணும், அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட், இந்த ரெண்டுமே தெரிஞ்சால் போதும். நீங்கள் சூப்பராக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸ்க்கான ரேட் 2.5 கிலோ வாங்கிக்கோங்க. இது கஸ்டமர் ரேட் கம்மியாக கேட்குறாங்க, ஒரு 2000க்குள்ளே கேட்குறாங்க அப்படின்னா புட்டாஸை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பார்டரில் வருது இல்லை அந்த ஜிக்ஸாக் லைனை குறைச்சிக்கலாம். இது ஒரு 3000க்கு இதே டிசைனாக கொஞ்சம் கிராண்டாக பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பார்டரில் நீங்கள் முதல்ல சுகர் பீட் லைன், மோத்தி பீட், அதுக்கப்புறமா நம்ம கட் பீட் போட்டுக்கலாம், இல்லை மீட்டர் செயின் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜிக்ஸாக் லைன் போட்டிங்க அப்படின்னா பார்டர் இன்னும் பெருசாக உங்களுக்கு ஒரு 2 இன்ச் 2.5 இன்ச் அளவுக்கு நல்லா கிராண்டாக தெரியும். இந்த டிசைன் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ப்ரைடல் டிசைனில் வரும். 4,000 to 5,000க்குள்ளே மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க. 5,000 பட்ஜெட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது. அதனால் குறைஞ்ச ரேட்டுக்கு 2,000க்கு 3,000க்குலாம் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படி சொல்லியும் குறைஞ்ச ரேட்டுக்கு எனக்கு பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைனை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ். அதாவது பார்டர் எத்தனை இன்ச் அவங்க நான் காட்டியிருக்க பிக்சரில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதை அப்படியே குறைச்சிருங்க. 1 இன்ச் 1.5 இன்ச்சுன்ட்டு குறைச்சி பண்ணி கொடுங்க. அடுத்த டிசைன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க், ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். இதுக்கு ஒரு 1,500க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த டிசைன் ரொம்ப கிராண்டான ஒரு த்ரெட் ஒர்க் டிசைன். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிசைனாக கண்டிப்பாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பீட் ஒர்க்கில் ஒரு ஃப்ளார் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 லீஃப் ஸ்டிச் மட்டும் வருது. அப்படி தானே, ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு ஃப்ளார் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே கண்டினியூஸாக உங்களால் பண்ண முடியும். நீங்கள் தேவை அப்படின்னா ஒரு சின்ன ட்ரேசிங் மட்டும் எடுத்துக்கோங்க. ட்ரேசிங்னால் ஃபுல் ப்ளவுஸுக்கும் நீங்கள் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. அந்த ஃப்ளார் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் போட்டுருவீங்க. அந்த லீஃப் மட்டும் 3 லீஃப் மட்டும் கரெக்டாக ட்ரேசிங் ஷீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ப்ளவுஸில் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். டிசைனை இன்னும் கிராண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அங்கங்கே ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் புட்டாஸ் வந்திருக்கு. இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ளவுஸ் இன்னும் கிராண்டாக கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட ரேட் ஒரு 2.5க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிசைன் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே ட்ரேசிங் மெத்தட் தான். ஒரே ஒரு ஃப்ளார் அண்ட் கொடி மட்டும் நீங்கள் ட்ரேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதையே நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்மளால் டிசைன் பண்ண முடியும். அதில் சர்தோசி ஒர்க் பண்ணி, சர்தோசிக்கு பதிலாக நீங்கள் பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். சர்தோசி ஒர்க் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் ஜாஸ்தியாக தான் வரும். அந்த ஃப்ளாரோட சென்டரில் உங்களுக்கு ரிங் நாட் போட்டிருக்காங்க. உங்களால் ரிங் நாட் நல்லா ஈஸியாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிங் நாட் சென்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரிங் நாட் எனக்கு சரியாக வராது அப்படின்னா நீங்கள் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பெட்டல் வந்து உங்களுக்கு சர்தோசியில் வருது. சர்தோசி ஒர்க் அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த டிசைனுக்கு ஒரு 3.5 நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிசைனில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பாருங்கள், ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கப்புறமா சர்தோசி ஒர்க் வந்திருக்கு. சர்தோசி எதில் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்திருக்குல்ல, இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை சுற்றி வந்து உங்களுக்கு சர்தோசியில் இந்த கோலம் டைப்பில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும். ஏன்னா நம்ம த்ரெட் ஒர்க் வருது, அது போக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கே டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை சுற்றி கண்டினியூஸ் சர்தோசி. ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ண வேண்டாம். கண்டினியூஸ் சர்தோசி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டுருவீங்க, டைம் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிசைன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்குது. இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணி ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து ஒரு 2.5 to 3,000 வாங்கிக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கட் பீட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்திருக்கு. இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க, பீட் போடுறீங்கனாலே இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். 2,000 ரேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்த டிசைன் பாருங்கள், செம்ம கிராண்டான கட் ஒர்க் ப்ளஸ் சர்தோசி ரிங் நாட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண ஒரு பிரைடல் ப்ளவுஸ் டிசைன். இந்த டிசைனோட ரேட் வந்து நீங்கள் 3.5 to 4,000 தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சிக்ஸாக்ல சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண ஒரு பார்டர் டிசைன். இதில் வந்து முட்டாஸ் மட்டும் ஒரு ஃப்ளார் டிசைனில் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனோட ரேட் வந்து 2,000 வாங்கிக்கோங்க. இந்த டிசைன் பாருங்கள், உங்களுக்கு ஸ்கேலப்பில் ஸ்லீவோட எண்டில் வருது. இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது சுகர் பீட், அதுக்கப்புறமா ஸ்டெம் ஸ்டிச் வந்து சர்தோசியில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சுகர் பீட் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோட்டிவ் வருது. இதே டிசைன் தான் உங்களுக்கு வந்து பேக் நெக்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேக் ஃப்ரண்ட் அதுக்கப்புறமா ஸ்லீவ் எல்லாத்துக்குமே இதே டிசைன் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து 2.5 to 2.8 வாங்கிக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க யூஸ் பண்ணியிருக்கிறது சுகர் பீட் அண்டு மோத்தி பீட். இந்த 2 பீடு யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நல்லா கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனோட ரேட் வந்து நீங்கள் 4,000 வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்குற இந்த டிசைன் எல்லாமே 3.5 to 4,000 ரேஞ்சில் வரும். அடுத்த டிசைனுக்கு 2.5 to 3,000 நீங்கள் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 ப்ளவுசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னொரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது போல் உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வேணும், ரேட் ஃபிக்ஸிங்கோட வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆன்லைன் ஆரி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் கேட்டு வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து கொரியர் மூலமாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். 2 to 3 டேஸில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.